அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். ஒவ்வொரு முறையும் ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்காக திரையரங்கத்திற்குள் செல்கிற பொழுது நமக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த படத்தை பார்த்து விட்டு அப்படியே திரையரங்கத்திலிருந்து வெளியில் வரும் பொழுது நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்பட்டதா அப்படின்னா அந்த கேள்விக்கு சில நேரங்களில் இல்லை அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்குது. ஆனால் இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படம் நாம் திரையரங்கத்திற்கு போகும்போது ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம் இல்லையா, அந்த எதிர்பார்ப்புகளை தாண்டி நமக்கு வேறு விதமான ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கிறது. அது என்ன மாதிரியான அனுபவம், அதில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஹவுஸ்மேட்ஸ் படத்தினுடைய ஒன்லைன் என்னென்னா, அது ரொம்ப சிம்பிளான ஒன்லைன் தான். படத்தினுடைய நாயகனும் நாயகியும் தொடக்கத்தில் காதல் செய்கிறாங்க. ரெண்டு பேரும் வீட்டில் இருந்து வெளியில் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. நாயகன் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசில் செகண்ட்ஸில் ஒரு ஃப்ளாட்ஸ் வாங்குறாரு. ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு பிறகு அந்த ஃப்ளாட்ஸுக்கு குடி போகிறாங்க. புதுசாக ஒரு வீட்டுக்குள்ளே குடி போன அந்த தம்பதிகளுக்கு அந்த வீட்டில் என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனைக்கு பின்னணியில் இருக்கிற காரணம் என்ன, அமானுஷ்யம் என்ன, அந்த பிரச்சனையிலிருந்து இவங்க ரெண்டு பேரும் வெளியில் வந்தாங்களா, படத்தினுடைய போக்கு இவர்களை எங்கே கொண்டு போய் நிறுத்திச்சு, இதுதான் அந்த படத்தினுடைய சிம்பிளான ஒன்லைன். படத்தினுடைய முதல் ப்ளஸ் டைரக்டர் ராஜவேல் அவர்கள் தான். அவருக்கு இந்த படம் முதல் படம். தன்னுடைய முதல் படத்திலேயே ரசிகர்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதிதான ஒரு கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து அந்த கதைக்களத்தில் ஒரு நல்ல கதையை உருவாக்கி நல்ல கதாபாத்திரங்களை அதில் உழவ விட்டு பார்க்கும் பார்வையாளர்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த விதத்தில் டைரக்டராக அவர் இந்த படத்தில் ஜெயிச்சிருக்காரு. அவர் இந்த படத்தினுடைய முதல் ப்ளஸ்ஸாக மாறி மக்கள் மனசில் இந்த படத்தை ஒரு படி கொண்டு போய் அப்படி மேலே நிறுத்துறார். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் யார் அப்படின்னா நடிகர் காளி வெங்கட் அவர்கள் தான். காளி வெங்கட் அவர்கள் தான் நடிக்க வந்த காலம் தொட்டே தன்னை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே அவர் ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார். ஆனால் இந்த படத்தில் அந்த லெவலை தாண்டி தான் ஒரு அற்புதமான நடிகன் என்பதை தன்னால் ஒரு படத்தினுடைய மொத்த கதையையும் எமோஷனலாக பேக்கப் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். அவர் வர எல்லா காட்சிகளும் ரொம்ப அற்புதமாக இந்த படத்தில் பொருந்தி இருக்கு. தன்னுடைய அசாத்தியமான நடிப்பின் மூலமாக இந்த படத்தை ரசிகர்களுடைய மனசில் ஒரு படி மேலே தூக்கி போய் நிறுத்தி இந்த படத்தினுடைய அடுத்த ப்ளஸ்ஸாக காளி வெங்கட் அவர்கள் மாறியிருக்கிறார். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் யார் அப்படின்னா படத்தின் நாயகி ஆர்ஷா சாந்தினி பைஜு. இவங்க மலையாளத்தில் சில படங்கள் பண்ணியிருக்காங்க. தமிழுக்கு இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு டைம் வராங்க. இது தமிழில் அவங்களுக்கு முதல் படமாகவே இருந்தாலும் படம் நெடுக தன்னுடைய அசாத்தியமான நடிப்பில் தமிழ் ரசிகர்களுடைய மனசை கவர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஒரு தனியாக இருக்கிற ஃப்ளாட்டில் அங்கே நடக்கிற அமானுஷ்ய விஷயங்களை பார்த்து பயப்படுகிற காட்சிகளாக இருக்கட்டும், அந்த அமானுஷ்யங்களோடு சற்று பரிச்சயம் ஏற்பட்டதற்கு பிறகு அவங்கள அப்படி கேஷுவலாக ஜாலியாக டீல் பண்ணுற அந்த காட்சிகளாக இருக்கட்டும், கணவனோடு தன்னுடைய காதலனோடு ஒரு சண்டை வருகிற பொழுது கோபத்தை வெளிப்படுத்துகிற அந்த காட்சிகளாக இருக்கட்டும், இப்படி படம் நெடுக பல காட்சிகளில் தன்னுடைய வெவ்வேறு விதமான நடிப்பின் பரிமாணங்களை வெளிப்படுத்தி தான் ஒரு சிறந்த நடிகை அப்படிங்கிறத இந்த முதல் படத்திலேயே அவங்க நிரூபிச்சிருக்காங்க. அவர்களுடைய நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ப்ளஸ். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் இந்த படத்தினுடைய கதை. இந்த கதை ஒரு ஹாரர் மூவி மாதிரி அப்படியே தொடங்குது, அப்படியே ஒரு ஃபேண்டசி மூவி மாதிரி அப்படியே ட்ராவல் ஆகுது, கடைசியில் ஒரு எமோஷனல் ட்ராமாவாக முடியுது. ஒரு ஹாரர் மூவி ரசிக்கும் ரசிகர்களை இந்த படம் கவர்ந்து இழுக்குது. அதே நேரத்தில் ஃபேண்டசி மூவி பிரியர்களா உங்களுக்கும் இந்த படம் நிச்சயமாக பிடிக்கும். இது ரெண்டையும் தாண்டி ஹாரருங்கிற ஜானரையும் ஃபேண்டசிங்கிற ஜானரையும் இணைக்கிற ஒரு பர்ஃபெக்டான எமோஷனல் பேக்கப் ஸ்டோரி ஒன்று இருக்கிறது. குடும்ப படங்கள் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிற சாதாரண வழக்கமான எல்லா ரசிகர்களையும் இந்த படம் தியேட்டருக்கு வரவழைக்குது. அந்த வகையில் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்திற்கு ஒரு முக்கியமான ப்ளஸ். இந்த படத்தினுடைய கதையை எழுதிய இயக்குனர் ராஜவேல் அவர்கள் ஒரு ப்ளஸ்ஸாக மாறி இந்த படத்தை மக்கள் மனசில் ஒரு படி மேலே ஏற்றிருக்கிறார்.
படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் யாருன்னா அதுவும் இயக்குனர் ராஜவேல் அவர்கள் தான். காரணம், இந்த படம் பல்வேறு விதமான உணர்வுகளை டீல் பண்ணுது. ஒரு காதலன் காதலிக்கு இடையே இருக்கிற அந்த புரிந்துணர்வு, கணவன் மனைவி ஆகிய பிறகு அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அன்பு ஐக்கியம், அதை தாண்டி ஒரு மகனின் மீது அம்மா அப்பா வைத்திருக்கிற ஒரு அழகான பிரியம், இதையெல்லாம் தாண்டி எங்கோ இருக்கிற ஒரு மனிதனின் மீது வேறு இடத்தில் இருக்கிற வேறொரு மனிதன் வைக்கிற பரிவு, இப்படி பல்வேறு விதமான எமோஷன்ஸை அழகியலோடு பேசிய விதத்தில் இயக்குனர் உணர்வுகளை கையாள தெரிந்த ஒரு மனிதராக இந்த படத்தின் ப்ளஸ்ஸாக மாறி இந்த படத்தை மக்கள் மனசில் ஒரு படி மேலே ஏற்றியிருக்கிறார். ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா நம்ம பார்த்தோம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இல்லை. இது ஒரு ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படமா அப்படின்னாலும் இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்கான பதில். இந்த படத்தினுடைய இயக்குனருக்கு இதுதான் முதல் திரைப்படம். ஆனாலும் இந்த படம் பார்வையாளர்களை சற்று ரசிக்க வைக்கிறதுங்கிறத தாண்டி இந்த படம் இன்னும் பெரிய ஹிட்டாக மாறி இருக்க வேண்டிய படம். ஆனாலும் ஒரு ஆவரேஜ் படமாக மாறி போனதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்கள் தான் இந்த படத்தினுடைய மைனஸ். அப்படி ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படத்தினுடைய மைனஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். படத்தினுடைய முதல் மைனஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய நாயகன் தர்ஷன் அவர்கள் தான். படத்தில் அவர் எல்லா காட்சிகள்லையும் ஒரே மாதிரியான முகபாவனையை தான் காட்டிக்கிட்டே இருக்கார். பக்கத்தில் நாயகி காட்சிகளுக்கு ஏற்றது போல வெவ்வேறு விதமான எமோஷன்ஸையும் எக்ஸ்பிரஷன்ஸையும் அப்படி கொட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் நிற்கிற நாயகன் எல்லா காட்சிகளுக்கும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுறது பார்க்குற ரசிகர்களுக்கு ஒரு தொய்வை கொடுக்குது. என்னடா அது இப்படி நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அயற்சியை கொடுக்குது. கதாநாயகன் தர்ஷன் ஒரு சில படங்கள் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்காரு. ஆனாலும் நடிப்பில் அவர் தன்னை இன்னும் மெருகேற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்து அவரே தெரிஞ்சுப்பார் அப்படின்னு நம்புகிறோம். தன்னுடைய நடிப்பின் மூலம் ஒரு புது அனுபவத்தை ரசிகர்களுக்கு தராமல் போனதால் இந்த படத்தினுடைய மைனஸாக மாறி நிற்கிறார் தர்ஷன். படத்தினுடைய அடுத்த மைனஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய இசையமைப்பாளர் ராஜேஷ் முருகேசன் அவர்கள் தான். இவர் மலையாளத்தில் நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. பிரேமம் உட்பட முக்கியமான குறிப்பிடத்தகுந்த சில படங்களை அவர் இசையமைச்சிருக்கிறாரு. தமிழ்லையும் ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு நிறைய நல்ல ஸ்கோப் இருந்தது. ஒரு அழகான ஹீரோயின், ஒரு யங்கான ஒரு ஹீரோ, இவர்களுக்கு இடையேயான அந்த காதல் பாடலில் கூட ஒரு வசீகரம் இல்லாமல் போனது படம் பார்க்கிற நமக்கு ஒரு துரதிர்ஷ்டமா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படத்தில் இசைக்கான சாத்தியங்கள், இசைக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்தும் அதை தவறவிட்ட இசையமைப்பாளர் இந்த படத்தினுடைய அடுத்த மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் படத்தின் படத்தொகுப்பு. எடிட்டர் நிஷார் ஷரஃப் இவர் இந்த படத்துக்கு ரொம்ப மோசமான படத்தொகுப்பு பண்ணியிருக்காரு, எடிட்டிங்கை கொடுத்துருக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. நிறைய நல்ல விஷயங்களை அவர் எடிட்டிங்கில் முயற்சி செஞ்சுருக்கிறாரு. ஆனாலும் இன்னும் ரொம்ப நுட்பமாக இந்த எடிட்டிங்கை கையாண்டு இருந்தால் ஒருவேளை இன்னும் ரொம்ப அழகான ஒரு என்கேஜான ஒரு கிறிஸ்பான ஒரு கண்டென்ட் மக்களுக்கு கிடைச்சிருக்குமோ, அந்த வாய்ப்பை எடிட்டர் தவற விட்டுட்டாரோ அப்படின்னு படம் பார்க்கும்பொழுது நமக்கு தோன்றுவதை தவிர்க்க முடியவில்லை. இன்னும் சுவாரஸ்யமான ஒரு படமாக மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை தவறவிட்ட காரணத்தினால் இந்த படத்தினுடைய மைனஸாக மாறி நிற்கிறார் படத்தினுடைய படத்தொகுப்பாளர் நிசார் ஷரஃப் அவர்கள். படத்தினுடைய அடுத்த மைனஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய இயக்குனர் ராஜவேல் அவர்கள் தான். காரணம், இந்த படத்தில் நடித்த நடிகர்கள்ட்ட இருந்து இன்னும் பெட்டரான நடிப்பை அவர் நினச்சிருந்தாருன்னா வாங்கியிருக்கலாம். ஆனால் அதை அவர் செய்யலை அப்படிங்கிறது பல காட்சிகளில் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. அதை தாண்டி இந்த படத்தில் தீனா மாதிரியான அந்த காமெடி நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள இன்னும் கூடுதலாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தா படத்தின் சுவாரஸ்யம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அது ரசிகர்களை திருப்திப்படுத்தியிருக்கும். தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை முதல் படத்திலேயே நடிப்பை வாங்குகிற அந்த விஷயத்தை சரியாக செய்யாமல் கோட்டை விட்டதுனால, தவற விட்டதுனால படத்தினுடைய இயக்குனர் ராஜவேல் அவர்கள் இந்த படத்தினுடைய ஒரு மைனஸாக மாறி மக்கள் மனசிலிருந்து இந்த படத்தை ஒரு படி கீழே இறக்குகிறார் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. படத்தினுடைய மிக முக்கியமான மைனஸ் என்ன அப்படின்னா அது இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை.
இந்த படத்தின் ஸ்க்ரீன் பிளே எழுதியதும் இயக்குனர் ராஜவேல் அவர்கள் தான். ஸோ இந்த மைனஸுக்கு காரணமும் அவர் தான். இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை ஏன் நமக்கு ஒரு பெரிய அளவில் ஈர்ப்பை கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கதையை அவங்க முடிவு செய்யும் பொழுது இந்த கதையில் இருக்கிற அந்த ஒற்றை சுவாரஸ்யம் ரசிகர்களை என்கேஜ் பண்ணிவிடும். அதன் பிறகு திரைக்கதையில் நம்ம கவனமே செலுத்தலைனா கூட ரசிகர்கள் இந்த படத்தை ரசிச்சிடுவாங்க, ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு அவங்க ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்காங்களோ அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது தோணுது. காரணம் என்ன அப்படின்னா, அவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான சீன்ஸ் வைக்கிறதுக்கான அவ்வளோ வாய்ப்புகள் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் படம் நெடுக ரொம்ப சுவாரஸ்யமற்ற வழக்கமான காட்சிகளை நிரம்பி இருக்கிறது. இந்த திரைக்கதையை ரொம்ப வலுவிழந்த திரைக்கதையாக பார்க்கும் ரசிகர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது. ஆக ஒரு நல்ல கதைக்களத்திற்கு ஒரு வலுவிழந்த திரைக்கதையை எழுதிய காரணத்தினால் இந்த படத்தினுடைய மைனஸாக இயக்குனர் ராஜவேல் அவர்கள் மாறி இந்த படத்தை மக்கள் மனசிலிருந்து ஒரு படி கீழே இறக்கியிருக்கார். ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நம்ம அப்படியே பகுத்தாய்ந்து பார்த்தோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் இருக்கிற சில ப்ளஸ் சில நேரங்களில் மைனஸாக கூட நமக்கு தெரியுது. சில நேரங்களில் இந்த படத்தில் இருக்கிற மைனஸ் வேற ஒரு பெர்ஸ்பெக்ஷனில் பார்க்கும் பொழுது ஒரு வகையில் ப்ளஸ்ஸாகவும் நமக்கு தோணுது. அந்த மாதிரி நம்ம ரொம்ப துல்லியமாக அதை விளக்கணும் அப்படின்னா, இந்த படத்தினுடைய கதைக்களம் இருக்கு இல்லையா, அது தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப புதுசு. எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஜானரை மக்கள் ரொம்ப ஈஸியாக புரிந்து கொள்ளும்படி ப்ரெசென்ட் செய்யப்பட்டிருப்பது இந்த படத்தினுடைய ப்ளஸ். அதே நேரத்தில் கதை மட்டும் ரொம்ப புதுமையானதாக இருந்தால் போதும், திரைக்கதையில் பெரிய கவனம் தேவையில்லையோ அப்படின்னு இவங்க நினச்சி ரொம்ப தொய்வான திரைக்கதையை அமைச்சு இந்த படத்தினுடைய ஃப்ளோவை ரொம்ப பலவீனமாக மாற்றியிருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இவர்கள் சொல்ல வந்த கதையில் இருந்த புதுமை இவர்கள் சொன்ன திரைக்கதையில் இல்லாமல் போனது இந்த படத்தினுடைய மைனஸ். படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த படம் 2 டைம்லைனில் ட்ராவல் ஆகுது. பொதுவாக 2 டைம்லைனில் ஒரு படம் ட்ராவல் ஆகும் பொழுது 2 டைம்லைனுக்கும் தனித்தனியாக வெவ்வேறு கதைக்களம் இருந்தால் தான் பார்க்கும் பார்வையாளர்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 டைம்லைனுமே ஒரே கதையை தான் சொல்லுது. ஒரு அமானுஷ்யம், பேய், ஒரு பயம், அந்த மாதிரியான விஷயங்களையே 2 டைம்லைனில் இருக்கிற கதை மாந்தர்களும் சந்திக்கும் பொழுது படம் பார்க்கும் ரசிகர்களுக்கு ஒரு தொய்வு ஏற்படுவதை தவிர்க்க முடியல. இது இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான மைனஸ். ஆனாலும் 2 டைம்லைனும் ஒரே விதமான கதைகளை சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது 2 கதை மாந்தர்களும் 2 டைம்லைனில் இருக்கிற கதை மாந்தர்களும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க இல்லையா, அந்த இடம் ரொம்ப சுவாரஸ்யமான காட்சியாக அமைக்கப்பட்டிருப்பது இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான ப்ளஸ். இந்த படம் துவங்குகிற பொழுது ஒரு ஹாரர் படம் மாதிரியே அந்த ஜானரில் துவங்குறது இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஏன்னா படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே ரசிகர்களை சீட்டினுடைய நுனிக்கே கொண்டு நிறுத்திடுது. அந்த காட்சிகள் ரொம்ப அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், அந்த காட்சிகளில் நடித்த நடிகையினுடைய அந்த முகபாவங்களாக இருக்கட்டும், நமக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுத்து, ஐயோ பெரிய பயங்கரமான ஹாரர் படம் போல இருக்குது இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்திய விதம் இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் ஹாரர் ஜானரில் இருந்து இந்த படம் எப்போ அந்த ஃபேண்டசி ஜானருக்கு மூவ் ஆகுதோ அங்கே இருந்து அந்த நொடியிலிருந்து படத்தினுடைய காட்சிகள் எல்லாமே ரொம்ப ப்ரெடிக்டபிளாக ரொம்ப சுவாரஸ்யம் இல்லாத காட்சிகளாக மாறி போனது இந்த படத்தினுடைய மைனஸ். படத்தில் காளி வெங்கட் மற்றும் படத்தினுடைய கதாநாயகி இவர்கள் இருவரையும் தவிர்த்து மற்ற எல்லாரினுடைய நடிப்பிலும் ஏதோ ஒரு செயற்கைத்தனம் இருந்து கொண்டே இருந்தது படத்தினுடைய ஒரு முக்கியமான மைனஸ். ஆனாலும் பெரிய மாஸ் வேல்யூ இல்லாத நடிகர்களை வச்சுக்கிட்டு ரொம்ப புதுமையான ஒரு கதைக்களத்தில் ஒரு நார்மலான எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு கதையை சொல்லி அதை கிட்டத்தட்ட ஒரு வெற்றி படத்தினுடைய இடத்திற்கு ரொம்ப அருகாமையில் கொண்டு நிறுத்தின விதத்தில் இந்த படம் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த முயற்சி இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான ப்ளஸ். ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படத்தை பற்றியும் அதில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த ப்ளஸ் மைனஸ் இதையெல்லாம் கடந்து நிச்சயமாக தமிழ் ரசிகர்களுக்கு இந்த படத்தினுடைய கதைக்களம் நிச்சயமாக ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. நம்முடைய நிகழ்ச்சி ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படத்திற்கு கொடுக்குற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம்.
ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கியிருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 3. நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த விமர்சனத்தோடும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அதற்கு முன்பாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, கடந்த 23ஆம் ஆண்டிற்கான தேசிய விருதுகளினுடைய அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சிறந்த திரைப்படமாக நம்முடைய பார்க்கிங் திரைப்படம், அதாவது தமிழில் ஹரிஷ் நடித்த பார்க்கிங் திரைப்படம் தேர்வாகி இருக்கிறது. அந்த படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களை பகிர்கிற மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். நன்றி, வணக்கம்.